ஏதோ ஒரு adversity உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும். So whenever you face an adversity, you should not go away from it. You have to go into it. People realize that ஜாபுக்கும் பிஸ்னஸுக்கும் ஒரே ரிஸ்க் தான். When every other business in the F&B space was going back, we were able to go forward because of the point that we did not accept the reality. Reality is an illusion. The longer you keep thinking about doing something, the higher the chances that you will not do it. Aachi Institute of Management and Entrepreneurial Development offers PGDME, Postgraduate Diploma in Management and Entrepreneurship, 100% placement, part-time job during study period, earn ₹10,000, hands-on training in HR, production, sales and marketing, warehouse and logistics, quality and exports. Admissions open. Apply now. www.aimed.in. For inquiry, contact 99442 83994 or 9840338935. Email info@aimed.in. பெயரிலேயே தனித்தன்மை நாம் அனைவரும் அன்றாடம் பயன்படுத்தும் வார்த்தை என்பதால் மனதில் பதிந்து விடுகிறது. கொலப்பசி. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் பிறந்தவர் சந்தோஷ். பொறியியல் படிப்பு முடித்து 10 ஆண்டுகள் மேல் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தார். தான் பிறந்த ஊருக்கு ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரின் பள்ளிப்பருவ நண்பர்கள் பத்மநாபன் மற்றும் ஆதித்யா ஆகியோரால் தொடங்கப்பட்டது கொலப்பசி நிறுவனம். மற்ற உணவகம் போல் அல்லாமல் வீட்டு சுவையில் உணவை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து மக்களின் பேராதரவு பெற்று பல இடங்களில் தங்கள் நிறுவனத்தின் கிளையை தொடங்கி வெற்றி வாகை சூட்டியுள்ளனர். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பின்னணி இல்லாமல் புதுமையான அணுகுமுறையில் ஒரு உணவு நிறுவனத்தை நடத்தி இன்று பல்வேறு தொழில் முனைவர்களுக்கு உதாரணமாக இருக்கும் கொலப்பசி நிறுவனத்தை மனதார பாராட்டுவதில் பெருமை கொள்கிறது எய்ம்டு டாக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ் முருகானந்தம். co-founder and managing director of a company called Kolapasi. We run a chain of takeaway and dining outlets across South India. So, the story is a regular middle class average story. I think you can connect with my story. So, basically born, brought up in Chennai. Pona school pair SBOA, one of the popular schools in Chennai. Mudichite regular. I mean, school mudichina povinga engineering college. Adhe mari went to Sriram Engineering College. Engineering mudichappa enna pannuvom நம்ம next we go to US to do a masters. So I went to US to do my masters in Georgia Institute of Technology. Masters in bioinformatics பண்ணேன். ஏன் பண்ண எதுக்கு பண்ணலாம் கேட்காதீங்க. அப்போ I wanted to do a different course, because I wanted to study in a top college. Simple. அப்போ எல்லாருமே வந்து applying to US என் காலேஜ்ல இருந்து. But I didn't have great marks and all. So என்னடா எப்படி ஆனால் I want to study in a big university. ஒரு top 10 டாப் 15 யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணும் எனக்கு ஐடியா. சரி, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணால் கிடைக்காது. சரி, வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது கோர்ஸ் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்டுபிடிச்சேன். பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. 6th செமஸ்டர் நான் அப்ளை பண்ணும்போது அப்போ எனக்கு 2 arrears எக்ஸாக்ட். அது வரைக்கும் அரியர்ஸ் எதுவும் இல்லை. கரெக்டாக அந்த செமஸ்டர் நான் சொல்லி கொடுத்தவங்களாம் பாஸ் ஆகிட்டான். ஆனால் நான் எனக்கு 2 arrear. பட் இருந்தாலும் மனசை தரல விடாமல் சரி தைரியமாக நம்ம எழுதுவோம். அண்ட் என்னன்னா எனக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் அப்ளை பண்ணுறது பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ், அது மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ என்ன பண்ணேன், ஓகே ஹானஸ்ட்டாக இருந்துடலாம், நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் ஒன்று எழுதுவோம். ரைட், காலேஜ் நான் எழுதுனேன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு, வாட் எவர் சார் மேடம், ஐ ஹவ் நோ பேக்ரவுண்ட் இன் எனி சயின்சஸ், பயாலஜியோ கெமிஸ்ட்ரி, எனக்கு பேக்ரவுண்டே கிடையாது. ஆனால் கிவன் அ சான்ஸ் ஐ வில் டூ இட், ஐ வில் மேக் இட் அப், நான் கண்டிப்பாக நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹானஸ்ட்டாகவே என்னோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸில் எழுதிட்டேன். அவங்களும் அதை பார்த்து சரி பையன் பாவம் இது கொஞ்சம் இந்துவாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. உள்ளே ஃபஸ்ட்டு போகும்போது தலையும் புரியல காலும் புரியல. லைக் நம்மளுக்கு சயின்ஸே கிடையாது இங்கே பேக்ரவுண்டு. அங்கே போனால் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஐ ஸ்டடிட் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட். உட்காந்து லைப்ரரியிலே தூங்கிடுவேன், லைப்ரரியிலே எழுந்திருப்பேன். கிட்டத்தட்ட அப்படி இருந்து அப்படி இப்படி படிச்சுக்கிடுச்சு மாஸ்டர்ஸை முடிச்சாச்சு ரெகுலர். அதுக்கப்புறம் ஐ வென்ட் டு கெட் அ ஜாப் இன் ஐடி. ஒரு 5-6 years ஒர்க் பண்ணேன். டியூரிங் த டைம், அந்த டைமில் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு டூ சம்திங். ஓகே, ஏதாவது வித்தியாசமே பண்ணுமே. அதாவது இந்த கும்பலோட கோவிந்தா அடிக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வித்தியாசமாக இருக்கணும் நம்மளுக்கு அப்படி சொல்லி யோசிச்சிட்டே இருப்பேன். ஸோ அங்கே இருக்கும்போது ஐ தாட், ஓகே இப்போ என்னோட ட்ரீம்ஸை வந்து யூஎஸில் என்னால் கொண்டு வர முடியாதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஓகே, அது நான் திருப்பி அங்கே போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. சரி இந்தியா வந்துலாம் சொல்லிட்டு தட் வாஸ் த டைம் ஐ காட் மேரிட் ஆன் 2009. ஸோ 2010 ஐ கேம் பேக் டு இந்தியா. பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு தயக்கம் இருக்கும், பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி. பிகாஸ்
you're making a lot of money while working. எனக்கு யூஎஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணா ஈஸிலி ஐ குட் ஹவ் மேட் a lakh or two at least per month. ஸோ நான் ஆல்மோஸ்ட் ரெஸ்யூமில் ரெடி பண்ணிட்டேன். ரெஸ்யூமில் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ தான் என் வைஃப் சொன்னா, தம்பி ராஜா உனக்கு செட் ஆகாது, நான் வேணா ஒர்க் பண்ணுறேன், ஓகேவா, யூ கோ சேஸ் யுவர் ட்ரீம் சொல்லிட்டு மை வைஃப் கேம் மீ த கான்ஃபிடன்ஸ் அட் சந்தோஷ், பரவாயில்ல, யூ கோ சேஸ் யுவர் ட்ரீம், I'll pick up a job, I'll take care of the household, you don't worry. So that was the first seed, in my life for entrepreneurship, which is sown by my wife. Okay, so அந்த ஒரு seed இருந்ததுனால then I decided, okay, நம்ம எது பண்ணாலும் we have to give some time to it. நம்ம எல்லாமே வந்து we want everything so fast and right now. எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு 5 செகண்ட் உங்கள் ஃபோன் ஒர்க் ஆகல வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெட்வொர்க் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. we get so disturbed. என்னாச்சு எங்காச்சு, ரைட்? we want everything right now, right away, right? அந்த மைண்ட் செட் will not work when you're becoming an entrepreneur. I realized that, Santosh, நீ வந்து you have to give yourself some enough time and do not have a back door, right? நான் உள்ள வரும்போதே I decided 10 years I'm going to give my life to entrepreneurship. So first idea வந்து நான் யூஎஸ்ல வரும்போது I was thinking of having a video parlor, இந்த கேமிங் பார்லர், இந்த எக்ஸ்பாக்ஸ், பிளே ஸ்டேஷன்ல வச்சு ஒரு கேமிங் பார்லர் மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு தான் ஐடியா வச்சு தான் யூஎஸ்ல வந்தேன். வந்து பார்க்கும்போது I did some market study. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு I dropped that idea. And so first என்னோட official business was, நான் என்ன பண்ணேன், I started to import garments from the US. ஓகேங்களா, அதாவது யூஎஸ்ல இருந்து டாலர்ஸ்ல வந்து நான் துணி வாங்குவேன்னா, அப்புறம் இங்கே ருபீஸ்ல வந்து விற்பேனா. ஸோ இந்த ஐடியா எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லும் போது வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி லாஃப்ட். எல்லாருமே யோசிச்சாங்க, லூசாரா நீ, இங்கே தமிழ்நாட்டில் திருப்பூர் இருக்குது, வேர்ல்டுக்கே அவன் தான் இங்கேருந்து பண்ணி அனுப்புறான், நீ பெரிய அப்பாட்டாக்கிற மாதிரி யூஎஸ்லேருந்து எடுத்து இங்கேருந்து வித்துருவியா அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க என்னன்னா, தே forgot to see an opportunity. ஓகேங்களா, ஆண்டர்பிரனரோட வேலை வந்து இஸ் நாட் டு டூ அ பிஸ்னஸ்ங்க, இட்ஸ் டு ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கேயோ ஒரு கேப் இருக்கா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான் நம்மளோட வேலை தவிர பிஸ்னஸ் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. ஸோ நான் யூஎஸ்லேருந்து வரும்போது சர்டன் பிராண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப பழகிட்டேன். அந்த பிராண்ட்ஸ் இந்தியாவில் கிடைக்கல. அப்போ தான் யோசிச்சு, ஆமாம், நம்மள மாதிரி நிறைய ஆடுங்க இருப்பாங்களே, நம்மள மாதிரி மக்கள் அந்த பிராண்ட்ஸை யூஸ் பண்ணவங்க இங்கே இருப்பாங்களே, அவங்களுக்கு அந்த பிராண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பார்க்கும்போது ஹைதராபாத் வாஸ் த பிளேஸ் வேர் ஒரு வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் யூஎஸ் போயிருப்பாங்க. லைக் ஹைதராபாத் வந்து இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் த ஹப் ஃபார் சப்ளைங் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் டு யூஎஸ். வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஹஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் கோயிங் டு யூஎஸ். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அவங்க யூஎஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, அதாவது இயர்லி ஒன்ஸ் வெக்கேஷன் வரும்போது அவங்க இந்த பிராண்ட்ஸ் டிஷர்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, நெய்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அவங்க ஒன்ஸ் அந்த பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குவாலிட்டி இஸ் ஸோ ஹை தட் யூ வில் வாண்ட் டு யூஸ் இட் அகெயின் அண்ட் அகெயின். அப்புறம் அவங்க எங்கே போவாங்க, அந்த பிராண்ட் கிடைக்காது. ஸோ புரிஞ்சுக்கிட்டேன் அங்கே ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சின்ன மார்க்கெட் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி யூஎஸ்ல இம்போர்ட் பண்ணேன். அண்ட் நானும் இன்னொரு அங்கே இருக்க ஒரு லோக்கல் ஃப்ரெண்டோட சேர்ந்து வி ஸ்டார்டட் தட் அவுட்லெட். அண்ட் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே வி வர் ஆப்ரேஷனலி ப்ராஃபிட்டபிள். ஸோ ஒரு 2-3 இயர்ஸ் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணேன். அந்த பிஸ்னஸ் காசை எடுத்து வச்சு தான் மீ அண்ட் கப்புள் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தன் வந்து என்னோட ஒய்ஃபோட கிளாஸ்மேட் ஆதித்யா, இன்னொருத்தர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட். ஸோ நாங்கள் 3 பேருமே வி கேம் அவுட் திஸ் ஐடியா கால்ட் கொலப்பசி. கொலப்பசி இஸ் தி ஆன்சர் ஃபார் இந்தியாஸ் மெக்டானல்ட்ஸ். ஸோ எங்கள் ஐடியா வந்து வி வர் நாட் ஹியர் டு கிரியேட் அ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாஸ் நாட் ஐடியா. எங்கள் ஐடியா வாஸ் டு கிரியேட் அ பிஸ்னஸ் மாடல் விச் கேன் ஸ்கேல். ஸோ ஐடியா என்னன்னா, ஏன் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் பண்ண முடியாதுன்னா, உங்களுக்கு ஒரு மாஸ்டர் தேவை, ரைட்? ஒரு ஷெஃபோ ஒரு மாஸ்டரோ உள்ள தேவை. ஆனால் நீங்கள் மற்ற ஃபாரின் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்டானல்ட்ஸோ, ஒரு சப்வேவோ, ஒரு பர்கர் கிங்கோ, டாமினோஸில் ஷெஃபே தேவையில்லை, ஒரு மாஸ்டர் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வாரம் 2 வாரம் ட்ரெயின் பண்ண பசங்களை வச்சு யூ கேன் ரன் தட் அவுட்லெட். ஸோ அப்போ யோசிச்சு, ஓகே, அகெயின் நான் சொன்ன மாதிரி we were not into looking to start a business, we are looking to solve a problem, and this problem is supposedly a $1 billion problem. தட் இப்போ ஒரு குசினை எடுத்து ஷெஃபோ மாஸ்டர் இல்லாமல் அவங்களால ஸ்கேல் பண்ண முடிஞ்சதுன்னா தென் ஸ்கை இஸ் யுவர் லிமிட். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வி வர் வெரி 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 கிளியர். வி வர் ஃபோக்கஸ்ட் ஆன் இந்த சவுத் இந்தியன் குசினை எப்படிடா நம்ம ஸ்கேல் பண்ண முடியும், அதுதான் எங்கள் ப்ராப்ளம். ஸோ அதோட ஜேர்னி தான் ஸ்டார்டட் இன் 2013. ஸ்டார்ட் பண்ணோம். We started with a centerless kitchen and ஒரே ஒரு outlet at Nelson Manickam Road, and then we started growing. அதுக்கப்புறம் then comes a major hit. Either you will have a financial difficulty, or you will have a relationship difficulty, or you will have a medical difficulty. ஏதோ ஒரு adversity உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும் சொல்ல வரேன். So whenever you face an adversity, you should not go away from it, you have to go into it.
எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. லைக் ஸ்டார்ட் பண்ணோம் பிஸ்னஸ், ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஐ மீன் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் சொன்ன அதுக்கப்புறம் யாரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. ஸ்ட்ரகிள் பண்ணோம், பட் வி வர் க்ரோயிங். 4 அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டோம் கரெக்டாக. அப்போ தான் அடையார் அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம். சேல்ஸ்லாம் க்ரோயிங். கரெக்டாக வந்து ஃப்ளட்டு வந்து மாட்டிச்சு. எங்கள் வீட்லேயும் ஃப்ளட்டு, எங்கள் சென்ட்ரல் கிச்சனும் ஃப்ளட்டு. அப்புறம் அடுத்த நாள் கிளம்பி தான் வந்து அண்ணா நகர் போகிறோம் என் இன்லாஸ் வீட்டுக்கு. இன்லாஸ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் அப்போ ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷன். இதுக்கு முன்னாடி வந்த ஃப்ளட்டில் அந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் முன்னாடி ஒரு 15 days முன்னாடி ஒரு ஃப்ளட் வந்துச்சு. அப்போ ஒரு 30,000 ஃபுட் பேக்கெட்ஸ் நாங்கள் சமைச்சு கொடுத்துருந்தோம் மக்களுக்கு. அதை பார்த்துட்டு மக்கள் எங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி கேஷ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் அடுத்த ஃப்ளட்டுக்கு எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பண்ணுறதுக்கு எந்த ரிசோர்ஸும் கிடையாது. பார்த்துக்கோங்க, உங்கள் சென்ட்ரல் கிச்சன் ஃப்ளட்டடு, உங்கள் வீடும் ஃப்ளட்டடு, ஓகேங்களா? நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்க, பட் ஆனால் there's a money in your account. இப்போ நாங்கள் அதை ஹானர் பண்ண எதுவும் பண்ணலன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த 3 வருஷோட பிராண்ட் வேல்யூ 0. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி புஷ்ட் அகெயின்ஸ்ட் த வால். அப்புறம் என்ன யோசித்தேன், ப்ராப்ளம் இருக்குது, என்ன சொல்யூஷன்? கிச்சன் லாக்கான என்ன, நம்மளுக்கு சமைக்கணும், அது கிச்சனில் சமைக்கணும் அவசியம் இல்லை, எங்கே வச்சு சமைச்சிக்கலாமே. ஸோ ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் போட்டேன், செந்தில்னு. அவர் ரைஸ் மில் இடம் இருந்துச்சு, அங்கே போனோம். விதின் ஒரு சேம் டே, நான் தேர்ஸ்டே மத்தியானம் வெளியே போகிறேன், தேர்ஸ்டே நைட்டு 10 மணிக்கு நான் குக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். விதின் ஒரு 90 hours we cook around 1,70,000 food boxes. And the same big problem which was அதாவது எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருந்த ப்ராப்ளமை வந்து we were able to solve it within a day because we were focused on the solution, not worried about the problem. நம்மளுக்கு எல்லாம் வந்து உட்காந்து ப்ராப்ளம் வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்போம், தவிர இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம யோசிக்க மாட்டோம். somehow we came out of that. அதுக்கப்புறம் அகெயின் everything was good, we were growing blah 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 blah. இந்த growthல வந்து எப்பவுமே ஒரு 4 அடி எடுத்து வச்சுக்கிட்டீங்களா, ஒரு 2 அடி திருப்பி கீழே வருவீங்க. ஸோ அந்த மாதிரி நாங்களும் மேலே போனோம், எக்ஸ்பேண்ட் பண்ணோம், 2-3 அவுட்லெட் க்ளோஸ் பண்ணோம், திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அந்த மாதிரி இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் சைன் வேவ் மாதிரி தான் பிஸ்னஸ்ஸு. எந்த பிஸ்னஸும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்காது, ரைட்? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் இது வந்து லாஸ்ட் இயர் கோவிட். இட்ஸ் a very very interesting problem. It completely gave birth to Kolapasi 2.0. Suddenly அப்போ தான் we were expanding to second city. ஓகேங்களா? நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போகிறோம். ஃபர்ஸ்ட் அவுட்லெட் கோயம்புத்தூர் March 8 ஓப்பன் பண்ணுறோம். 2020 March 8 ஃபர்ஸ்ட் அவுட்லெட் கோயம்புத்தூர் போகிறோம். அண்ட் மார்ச் லாக்டவுன். கரெக்டாக அந்த கடைசி ஃப்ளைட் நான் சென்னைக்கு வரலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஃப்ளைட் எடுத்தால் சென்னைக்கு வந்துடலாம். ஸோ அப்போ தான் சஞ்சிதா என் வைஃப் கால் பண்ணுறேன், சஞ்சு லாஸ்ட் ஃப்ளைட் இருக்குது, என்ன வரணுமா வேணாமா நான் கேட்குறேன். இல்லை வேண்டாம், நீ ஃப்ளைட்டில் வந்து உனக்கு எதாவது கோவிட் வந்துச்சுன்னா வீட்டில் அப்பா அம்மாலாம் இருக்காங்க, 75+, நீ அங்கேயே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லி வைஃப் சொல்லிட்டா. ஓகே கூல். யார் நினச்சோம் அது 2-3 months ஆகும்னு சொல்லி, ரைட்? இன்னும் ஒரு 2 weeks 3 weeks வெளியே வந்தால் தானே ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. April 14th வந்து லாக்டவுன் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. பட் ஐ அண்டர்ஸ்டுட் தட் there's no point to complain, ரைட்? அண்ட் அந்த டைமில் தான் ஐ டிட் an amazing thing. நான் என்ன பண்ணேன்னா, எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எல்லாரும் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் பார்க்குற, அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானில் பார்க்குற டைமில் ஐ டுக் அ டிசிஷன். ஓகே, இந்த டைமை நம்ம கொஞ்சம் ப்ரொடக்டிவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, இன்னொன்று ஹாட்ஸ்டாரா 3 ஆப்பை டெலிட் பண்ணிட்டேன். தென் சடன்லி there was like 3-4 hours every day in my hand extra. That was the time I had 2 options. அந்த இந்த இங்கிலீஷில் போயம்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, the road less traveled. இப்படி போனால் இப்படி போனால் இப்படி, அந்த மாதிரி ஒரு ஜங்ஷனில் இருந்தேன். I had 2 options. One is accept what the world is giving to you. அதாவது கோவிடு பிஸ்னஸ் எல்லாம் போச்சு, இப்போ இவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வீட்டில் உட்காந்து அழுவணும் தான் வந்து everybody was saying. Everybody was crying. ஐயோ எனக்கு இது போச்சு, அது போச்சு, எங்கே பார்த்தா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் காசில். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் either I have to accept the reality. Second choice is, Santhosh, heck with the reality, create your own world, create your own reality. Then I said, Santhosh, it's time to start back. Okay, you cannot rest on your past laurels. நீ ஒரு பெரிய 7-8 அவுட்லெட் வச்சிருக்க சொல்லிட்டு சீன் போட்டுலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது நீ. ஓகேவா? திருப்பி you have to start from scratch because கோவிட் வந்து எல்லாரும் 0 கொண்டு வந்துருச்சு, right? All the outlets were not running, so we were 0 in the month of April. Then I decided, okay, கோயம்புத்தூர் தானே இருக்கேன், என்ன பண்ணேன், ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டு ஒரு பைக் ரெடி பண்ணேன். தென் எப்போ அந்த டேக்அவே மட்டும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, தென் ஐ ஸ்டார்டட் டெலிவரிங் ஆன் மை ஓன். ஒரு 2 to 3 months ஐ டிட் க்ளோஸ் டு 600 டெலிவரிஸ் பை மை செல்ஃப். கிச்சன்லேருந்து நானே ஃபுட் எடுத்துப்பேன். அங்கே ஒரே அவுட்லெட் இருக்கும்ல, அந்த ஃப்ரான்ச்சைசி வந்து ஹி ஹேட் வீசிங் இஷ்யூனால ஹி வாஸ் ஹை ப்ராக்சிமிட்டி டு கெட் கோவிட். அதனால ஹி couldn't come to the outlet. நான் உடனே, தம்பி நீ உன்னோட கடை சாவி எனக்கு கொரியர் அனுப்ப சொல்லிட்டு கடை சாவியை வாங்கிட்டு நானும் ஒரு பையனை மட்டும் ஹையர் பண்ணி போட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் அந்த கடையை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காலையில் எடுத்து போய் கிச்சனில் போயிட்டு சமைச்சிட்டு, கிச்சனில் ஃபுட் எடுத்துட்டு அவுட்லெட் போயிட்டு அங்கேருந்து ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி பண்ணிட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஐ யூஸ் டு டெலிவரி க்ளோஸ் 8,000 to 10,000 rupees worth. ஒரு ஸ்விக்கி டிரைவரோட அதிகமாக ஐ வாஸ் டெலிவரி. அண்ட் அந்த ஒரு 3-4 months இட் வாஸ் லைக் ஐ வாஸ் லிவிங் இன் அ ஸ்டார்ம்.
ஒரு புயலுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குமோ, எனக்கு என்ன நடந்ததுன்னு என்ன அடிச்சதுன்னு எனக்கு தெரியாது. நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், காலையில் ஏன் சும்மா குழுக்குன்னு ஓடணுமா, சமைச்சோமா, எடுத்து இங்கே போகணுமா, டெலிவரி பண்ணணுமா, திருப்பி நைட்டு எடுத்துன்னு போய் போகணுமா, ஒரு ஒரு 3-4 மாதம் எனக்கு என்ன அடிச்சதுன்னு தெரியல. ஆனால் அந்த மொமெண்டம் தான் இட் கிரியேட்டட் 2.0 Kolapasi for us, right? சென்னையில் ஆல் ஆஃப் அவர் அவுட்லெட்ஸ் were not working. And seasonally, ஒரு 2-3 நாள் மட்டும் we used to keep Ananagar outlet open just to say that we were alive. அங்கிருந்து அந்த ஒரு outlet became 4 outlets today in Coimbatore. இந்த 4 outlets we created momentum into outside of Tamil Nadu. இங்கே தான் என்ன ஆச்சுன்னா, இது முக்கியமான turning point in our company that COVID in fact helped us to grow. என்ன ஆச்சுன்னா, peopleோட mentality suddenly start changing. People realize that ஜாபுக்கும் பிஸ்னஸுக்கும் ஒரே ரிஸ்க் தான். People started looking for okay, நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நானும் ஒரு செகண்டரி இன்கம் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தாட். அது இல்லாமல் ப்ளஸ் எங்கள் மாடல் கேம் டு ஃப்ரூஷன், அதாவது தட் யூ கேன் ஸ்கேல் ஒரு சவுத் இந்தியன் குசினை, சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை யூ கேன் ஸ்கேல் அக்ராஸ் தமிழ்நாடு. வி வர் ஏபிள் டு ப்ரூவ் இட் இன் கோயம்புத்தூர். எங்கள் 15 அவுட்லெட்லையுமே ஷெஃப் கிடையாது, 15 அவுட்லெட்லையும் மாஸ்டர் கிடையாது. ஓகேங்களா? தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த மாடல். ஸோ பீப்புள் ஸ்டார்டட் ரியலைசிங், ஓகே இந்த மாடல் ஓகே இது பசங்க ஏதோ கிராக் பண்ணிட்டானுங்க, நம்மளும் ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ண சொல்லிட்டு என்ன ஆச்சு, எங்களோட ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரி ஸ்டார்டட் கோயிங் டு த ரூஃப். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் எவ்ரி டே வி ஸ்டார்ட் டு கெட் 3 to 4 franchises. Sometimes we get 7-8 franchises across the world, right? In that time-le somebody from Australia gets in touch with me and we start talking, and then he has not even tasted our food, he has not met me, but he takes franchisee for Australia. In another 3 months we'll be launching in Australia. And the COVID, so when every other business in the F&B space was going back, right, we were able to go forward because of the point that we did not accept the reality. Okay, and I'm saying that reality is an illusion. ஓகேங்களா? ரியாலிட்டி இஸ் அன் இல்யூஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ரியலி தட்ஸ் நாட் ஆக்சுவலி ரியாலிட்டி. அது உங்கள் மைண்ட் உங்களுக்கு சொல்லுது. உங்கள் மானங்கட்ட மைண்டை நீங்கள் மாற்றுறீங்கன்னா யூ கேன் திங்க் அண்ட் டேக் இட் டு அ டிஃப்ரெண்ட் லீக், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ ப்ரைம் எக்ஸாம்பிள். அந்த டைமில் வாட் ஹேப்பன்ட், லுக்கிங் at the momentum in Coimbatore, my co-founder Aditya, he starts to again step up the game. அவன் வந்து வேலூரில் மாட்டிக்கிட்டான். அப்போ we get an inquiry from Tirupattur, and then this guy goes and works hard like crazy. திருப்பத்தூர் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் நெக்ஸ்ட் திருவண்ணாமலை ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் ஹோசூர் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ ஹோசூரில் செகண்ட் அவுட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த மந்த் எண்டு அம்பத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த மாதம் we are starting in விழுப்புரம். And it all came from that one seed that saying that you have to take ownership of your own life, right? நீங்கள் உட்காந்து I had so many options. இல்லை யோசிச்சு பாருங்க, ஐயோ நான் சென்னையில் இல்லை, ஃபேமிலியோட இல்லை, நான் ஈஸியாக உட்காந்து அழுதுருக்கலாம். உட்காந்து ஃபேமிலி இல்லை, யாருமே இல்லை, தனியாக. அண்ட் அந்த டைமில் என்ன பண்ணேன்னா 3 ஆப் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்குன்னு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்த சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஐ கேன் ரீஇன்ஸ்டால் த ஆப் எனி டைம். பட் இது வரைக்கும் நான் இன்ஸ்டால் பண்ணல. ப்ளஸ் ஐ ஹவ் நாட் வாட்ச்ட் அ சிங்கிள் மூவி இன் த லாஸ்ட் 1 year. பிகாஸ் அந்த டைமில் வந்து இட்ஸ் அ டூ ஆர் டை டைம், ரைட்? அந்த டைமில் ஐ ஹேட் நோ சான்ஸ் டு கெட் டைவர்டட், ஐ ஹேட் நோ சான்ஸ் டு கெட் டிஸ்ட்ராக்டட், right? There was only one vision that we have to take this company up and we have to come. We were sinking, right? So I had to keep the company afloat. And right now, all our three directors are on top of it right now. Sendil, myself and Aditya, right? We are all three on top of things right now. And we are growing at a breakneck speed. அங்கே இப்போ எப்படி வச்சுட்டோம்னா, ஒரு மாதத்துக்கு two outlets open பண்ணால் மட்டும் போதும் சொல்லிட்டு we are stopping the growth because we couldn't handle it. So the whole point I'm trying to say is, right, your life will take you to a different path, right? நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஏதேதோ வரும், but you have to be ready for it. Right? You cannot complain. The moment you start complaining, எனக்கு இந்த இது இல்லை, எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு வந்து காசு இல்லை, என்கிட்ட ரிசோர்ஸ் இல்லைன்னா, yes, it will be like that. But the moment you realize that இந்த ரிசோர்ஸை தேடி நான் எப்படி போகிறது, எங்கே கிடைக்கும், but you think we know everything about the food industry. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோங்க. we know nothing about the food industry. Not that we know a lot. We know 20 to 30% of the food industry right now. But when we started, we had zero knowledge about the industry. எங்கேருந்து ஆளுங்களை கூட்டணும் கூட தெரியாது, எங்கே போய் எக்யூப்மெண்ட் வாங்கணும் எதுவுமே தெரியாது. But we were willing to be good student, right? Another point I want to stress is, like, if you willing to become a good student, you will learn it. And you have to have a constant learning, right? And learning வந்து daily குளிக்கிற மாதிரி, right? You have to keep on constantly learning about the industry you are in. It takes around 5 to 10 years minimum to become an expert in your industry. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன், 10 வருஷம் கொடுப்போம்டா,
Right now we finished 8 years in Kolapasi. Last February 24th we finished 8 years in Kolapasi. So to be alive after 8 years in the restaurant industry itself, it's a pretty significant achievement, because 95% of the restaurants closed down in the first 5 years. If I want to sum up my life story, அது பெரிய ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது, பெருசாக ஒன்றும் கிளிக்கல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறோம். I want to share this pretty wild experience of mine in Singapore. So 2 years முன்னாடி I happened to be in Singapore to do some feasibility study. 2018 March April அந்த டைமில். அதுக்கு முன்னாடி மை ஃப்ரெண்ட் இன் சிங்கப்பூர், ஷீ டஸ் பங்கி ஜம்பிங். பங்கி ஜம்பிங் தான் தெரியும் இல்லை, இந்த காலில் கட்டிட்டு குதிப்பாங்க பில்டிங்லேருந்து. லைக் இதுக்குள்ளே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டூபிடஸ்ட் திங் இன் த வேர்ல்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்மளா ஒரு இடத்துக்கு போகிறோம், எவனுக்கோ 10,000 கொடுக்குறோம், குதிக்கிறோம். அவன் நம்மளுக்கு 10,000 கொடுத்தா கூட பரவாயில்ல, குதிக்கலாம். நம்மளா போயிட்டு இன்னொருத்தருக்கு 10,000 கொடுத்து நம்ம குதிக்கிறது, யூ ஆர் அ ஃபூல், ஸ்டூபிட், ரைட்? எதுக்கு குதிச்சு என்ன பண்ண போகிறோம்? நாட்டை பார்த்து போகிறீங்களா? இல்லை. ஸோ ஐ நெவர் thought about doing some crazy things in the skyல ஏர் டைவிங். அதெல்லாம் ஏன்டா நல்லதாண்டா இருக்கும் உங்களுக்கு, என்னடா பிரச்சனை? ஸோ நான் அது பண்ணதே கிடையாது. ஆனால் அந்த என்ன ஆச்சு, ஜனவரியில் என் ஃப்ரெண்டு பார்கவி ஷீ டஸ் பங்கி ஜம்பிங். அவள் வீடியோ போடுறா ஃபேஸ்புக்கில். பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஹீரோ ஃபீலிங் இன்னொன்று நீ மட்டும் தான் பண்ணுவேன், நானும் பண்ண சொல்லிட்டு நான் பெரிய அப்பாட்ட கராட்ட போய் கமெண்ட் போட்டுட்டேன், when I come to Singapore I will also do bungee jumping. தேவையே இல்லை, ஃப்ளோவில் வரும் தெரியுமா, ஃப்ளோவில் அடிச்சு விட்டேன் நான் கமெண்ட். பார்த்தா அதே மாதிரி நான் ஏப்ரல் அங்கே இருக்கேன், மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் இருக்கேன். ஷீ கால்ஸ் மீ, சந்தோஷ் வாடா போய் பங்கி ஜம்பிங் பண்ணலாம். பங்கி ஜம்பிங்கா? என்ன மாதிரி? இல்லை நீ தான் கமெண்ட் போட்டு, அதெல்லாம் கிடையாது, நீ போட்டு நீ கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆல்ரெடி அவள் வேறு பண்ணிட்டான். நம்ம வேறு ஆண்டர்பிரனர் சொல்லி சுற்றிட்டு இருக்கோம், காலேஜாக கான்ஃபரன்ஸாக பேசிட்டு இருக்கோம், தைரியமாக தில்லா இருங்க, தில்லா பண்ணுங்க சொல்லி பேசிட்டு இருக்கோம். சொல்லிட்டு எனக்கு ஒரு ஈகோ அடிக்குது. சரி போய் பார்த்தலாம் இன்னைக்கு என்ன ஆக போகுது சொல்லிட்டு பார்த்தலாம் சொல்லிட்டு ஐ கோ டு திஸ் பிளேஸ். 17 floors லிஃப்ட்டில் கூட்டு போகிறாங்க. அப்படியே கடற்கடன்னு ஆடுது உள்ள. லிவர், கிட்னி, லங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல, பாடிக்குள்ளே அப்படி சுற்றுது உள்ள. அப்புறம் பட் இருந்தாலும் நம்ம கெத்தை விடக்கூடாதுல்ல, நம்ம கெத்தை மெயின்டைன் பண்ணல. உள்ளே போய் தைரியமாக போய் உள்ள நிற்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக இதே மாதிரி தான் ஒரு 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 கிளிஃப் இருக்குது, அந்த கிளிஃப்லேருந்து நீங்கள் கீழே குதிக்கணும், ரைட்? அண்ட் தட்ஸ் வேர் த மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் திங் இன் மை லைஃப் ஹேப்பன் டு மீ. அதாவது இந்த புத்தருக்கு எப்படி போதி மரம், அப்புறம் இந்த நியூட்டன் எப்படி ஆப்பிள் மரம் கீழேருந்து ஒரு ஆப்பிள் விழுந்து அவர் கண்டுபிடிச்சார்ல கிராவிட்டி, அந்த மாதிரி ஐ ஃபவுண்ட் அ ப்ரொஃபவுண்ட் திங் தட் என்னன்னா, the longer I stood on the cliff, the higher the chances that I would not jump. Because my mind, which is so logical, was shouting through my ears, சந்தோஷ் எதுக்கு நீ குதிக்கிற, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, உனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நாளைக்கு தான் ஆச்சுன்னா யார் ஒன்று பார்த்துக்க போகிறா, எந்த தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு it was giving me the most finest logical reasons not to jump. So I decided, okay மாப்பிள்ள இன்னொரு 5 செகண்ட் மேலே இருந்தால் நீ சத்தியமாக குதிக்க மாட்டேன், 1 2 3 4 5 என்கிட்ட குதிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக குதிச்சிட்டேன் நான். Right, so if I have to translate that to you, right, the longer you keep thinking about doing something, the higher the chances that you will not do it. Right, most of the times whatever you do, you will fail, and it is normal. நம்ம சைக்கிள் கற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது we failed, swimming கற்றுக்கும் போது we failed, மேக்ஸ் போடும் போது we failed, right? So it is perfectly normal. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, அந்த ஃபெயிலான தப்பு நினச்சிக்கிறோம். If you want to become awesome, you have to cross a bridge called awkwardness. அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணாமல் யூ கேன் நெவர் பிகம் ஆசம் இன் எனி திங். ஸோ சம்டைம்ஸ் வென் அந்த ஆக்வர்ட்னஸ் பிரிட்ஜில் இருக்கும்போது நமக்கு அசிங்கமாக இருக்கும், ஐயோ இது நம்மளுக்கு தேவையா, மற்றவெல்லாம் பாரு அவனுக்குலாம் எதுவுமே ஜாலியாக இருக்கான் பாரு, பிகாஸ் ஹீ இஸ் நாட் ட்ரைங் டு கிராஸ் ஓவர் த பிரிட்ஜ். Don't compare yourself who's trying to cross a bridge with a guy or a girl who's not trying to even attempt to cross a bridge. ஓகேங்களா? நீங்கள் யூ ட்ரை டு கம்பேர் வித் யோர் செல்ஃப். உங்களை மாதிரி இன்னொருத்தன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அசிங்கப்பட்டு மாத்திரம் அவனை பாருங்க, அவனும் அசிங்கப்படுறான், நம்மளும் அசிங்கப்படுறான், தப்பு ஒன்றுலாம் சொல்ல வரேன். ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல் டு பி ஆக்வர்ட், அண்ட் வித்தவுட் பீங் ஆக்வர்ட் யூ வில் நெவர் பிகம் ஆசம். இஃப் யூ வாண்ட் டு என்கேப்சுலேட் மை ஸ்டோரி, what I would recommend is that do not worry about the results right now. Just put in some action and நீங்களே ஆட்டோமேட்டிக்காக you will change it. ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது தப்பாக இருந்துச்சுன்னா you will figure it out and you will automatically change it. With this, I'm done. Thanks for the opportunity. Aachi Institute of Management and Entrepreneurial Development offers PGDME, Postgraduate Diploma in Management and Entrepreneurship, 100% placement, part-time job during study period, earn ₹10,000, hands-on training in HR, production, sales and marketing, warehouse and logistics, quality and exports.
Admissions open. Apply now. www.aimed.in. For inquiry, contact 99442 83994 or 9840 338935. Email info@aimed.in.